பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தரம்சாலாவில் உள்ள மைதானத்தில் போட்டி நடைபெற்று வந்திருந்த நிலையில் இந்த போட்டியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். தற்போது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி பஞ்சாப் அணிகள் இடையேயான போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டி மிக ஒரு முக்கியமான போட்டியாக ஐபிஎல் பார்க்கப்பட்டது. காரணம், இந்த இரண்டில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த போட்டிக்கு, அதாவது இறுதி சுற்றுக்கு அவர்கள் உள்ளே செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தற்போது இந்த போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம். காரணம், அருகிலேயே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த திடீர் நிறுத்தம் என்பது செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தரம்சாலா, இமாச்சல பிரதேசத்தினுடைய தரம்சாலாவிலே இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 58வது ஐபிஎல் போட்டி இது. இந்த போட்டியிலே பஞ்சாப் வெற்றி பெற்றால் முதலிடத்துக்கு செல்வார்கள். அதே போல டிசி என்று சொல்லக்கூடிய இந்த அணி வெற்றி பெற்றால் அவர்கள் தொடர்ந்து மேலே செல்வதற்கான, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றால் அவர்கள் புள்ளி பட்டியலிலே மேலே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு தெரியும், இமாச்சல பிரதேசம் என்பது ஜம்மு காஷ்மீருக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய அந்த பார்டர் எல்லை பகுதி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலே தொடர்ந்து வான்வெளி தாக்குதல், வான்வெளி சண்டை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெளிநாட்டு வீரர்களும் கூட அங்கு இருக்கிறார்கள். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது பலவிதமான சிக்கல்களை உண்டாக்கும். எனவே இதற்கெல்லாம் தாண்டி அந்த ஐபிஎல் போட்டியை நடத்த வேண்டிய தேவை கிடையாது என்ற அடிப்படையிலே தான் இந்த ஐபிஎல் போட்டி தற்போது பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நடத்தப்பட்ட மற்ற போட்டிகள் எல்லாம் முழுமையாக நடைபெற்ற நிலையில இந்த போட்டி, இன்று ஒரே ஒரு போட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 10 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்ட நிலையில அது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி ஒருபுறம் பார்க்கிறோம். மற்றொரு புறம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ஹை அலர்ட் என்று தற்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர், அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் போன்ற பகுதிகளிலே தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் திட்டம் என உளவுத்துறை மூலமாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இது தற்போது மிக தீவிரமான அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் தேடுதல் வேட்டையும் நம்முடைய பாதுகாப்பு படையினர் செய்து வருகின்றார்கள்.